வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கீரையை வச்சு தொகையல் தாங்க. இது என்ன கீரைன்னு தானே பார்க்குறீங்க. இது பேர் வல்லாரக்கீரை. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வல்லாரக்கீரைனால என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த தொகையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த வல்லாரக்கீரை கடையிலையும் கிடைக்கும். நாங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்து வாங்கி தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, வல்லாரக்கீரை, காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, இஞ்சி, உப்பு இதுதாங்க தேவை. இதுக்கு புளியோ தேங்காயோ வச்சு அரைக்கக்கூடாது. புளி வச்சு அரைச்சிங்கன்னா இதோட நன்மைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துருன்றதால புளி யூஸ் பண்ணி அரைக்கக்கூடாது. தேங்காயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிளெயின் சட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்னா ஞாபக சக்தி தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாரம் ஒரு நாள் இது கொடுத்துருவாங்க. எக்ஸாம்னால் நானே எங்கள் அம்மாவை கேட்பேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா, வல்லாரக்கீரை செய்யுமா, எனக்கு அப்போ தான் படிச்சதுலாம் ஞாபகம் இருக்குன்னு. அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகா நாங்கள் 5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகா ரொம்ப 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 ஹெல்த்தியானது. ஏன்னா நாங்கள் காஞ்ச மிளகா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகா பழம் வாங்கி காய வச்சு யூஸ் பண்ணுறோம் இந்த சீசனில். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கடுகு சேர்க்கலை பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம தொகையலுக்கு தக்காளிலாம் ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே புளின்ற அந்த புளிப்பு சுவையே இல்லை இல்லைங்களா, அதனால தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம பறித்து வச்சுருந்த வல்லாரக்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா வதக்கின அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி வல்லாரக்கீரையை வாரம் ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தந்தீங்கன்னா இந்த அல்சீமர், அதாவது ஞாபக சக்தி நோய் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் பிற்காலத்தில் தவிர்க்கலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நான் ரெகுலராக சாப்பிட்டதால எனக்கு இன்னும் சின்ன வயசில் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் நிறைய ஞாபகம் இருக்கும். அதேனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என் டாக்டருக்கும் இதை நாங்கள் இப்போ ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாமே நம்ம பாரம்பரிய உணவு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் மொத்தமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வெளியே போகக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபாலோ பண்ணுறது நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி குறைப்பாக தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. பார்த்திங்களா எவ்வளோ குறைப்பாக நல்லா அரைச்சிருக்காங்க. இது நீங்கள் சாதத்துக்கும் பிசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இதில் ஒரு பிளாண்ட் டேஸ்ட் தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.